ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிகழ்வுகளை பற்றின பதிவாக இருக்க போகுது. 12 ராசியினருக்குமே இந்த வருஷம் 2026ல மாதம் வருடம் புத்தாண்டு துவங்கியாச்சு, தை மாதம் பிறந்தாச்சு, ஆனா விடிவு காலம் மட்டும் பிறக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த எல்லாருக்குமே சனி ஒரு பதில் சொல்ல போகிறார். அது என்ன பதில்? உங்களுக்கு அது பாசிட்டிவான பதிலா இருக்க போதா, நெகட்டிவான பதிலா இருக்க போதா? நெகட்டிவான பதிலே தான் வாழ்நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கோமே சார், பாசிட்டிவா ஏதாச்சும் சொல்லுவாரா அப்படின்னா அதற்கான விடை இந்த பதிவுல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சனி எல்லாருக்குமே நல்லது பண்ணிடுவார்னு சொன்னா அது பொய், அது மிகை. எது உண்மையோ அதை பத்தி மட்டும்தான் ஜோதிடம் பேசணும். சனி கைவிடும் பொழுது யார் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்கு. இப்போ ஒரு சில ராசினருக்கு சனி நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில இப்ப இந்த ஆண்டு இல்லைன்னாலுமே, யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குதோ, யாருக்கெல்லாம் அஷ்டம சனி நடக்குதோ, பயப்படாதீங்க. உங்களுக்கு வேறு சில கிரகங்களின் உதவிகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்க்க போறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்கு நல்லது நடக்கவே மாட்டேங்குதே, எல்லா சேனல்லையும் எனக்கு இந்த ராசினருக்கு நல்லது நடக்குதுங்கிறாங்க, ஆனா நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான பரிகாரம், அதுவும் உங்களுடைய பெயர் சார்ந்த பரிகாரத்தை பற்றியும் இதுல நான் சொல்ல போறேன். ஆனா அது என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்களுடைய சுழற்சி எப்படி இருந்தாலுமே உங்களுடைய லைஃப்ல வெற்றி அப்படிங்கிறதை பார்க்க வைக்கும், உங்களுடைய இலக்கை அடைய வைக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு டிலே ஆயிட்டே இருக்கா, அது அடைவதற்கான வழி இந்த பதிவின் இறுதியில நான் சொல்ல போறேன். அதே மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில நீங்க எந்த கிரகத்தின் ஆதிக்கத்துல இருக்கீங்க, எந்த கிரகத்தின் ஆதிக்கத்துல இருக்கிறதுனால உங்களோட குணாதிசயங்கள் அப்படி எப்படி இருக்கும், உங்களுடைய பெயர் எந்த எண்ணில் அமைஞ்சிருக்கு, அதை பத்தின குறிப்புகள், அதை பத்தின ஒரு இலவச எண்கணித பார்வை, அதை பத்தின தகவல்களும் இந்த பகுதியை முழுமையா பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப மேஷம் முதல் மீனம் வரைக்குமான ராசியினருக்கும் ஒவ்வொருவருக்குமான பிரத்யேக பலன்களை, அதுவும் சனி சார்ந்த இந்த 2026ல அவருடைய பெயர்ச்சி சார்ந்த பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 உங்களுக்கு கை தூக்கிவிடக்கூடிய ஒரு அமைப்பிலேயே சனி பகவான் இடம்பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் 7ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, அது கலத்திர ஸ்தானம் அல்லது பார்ட்னர்ஷிப்கான ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த இடத்த கெடுத்துருவார் சனி பகவான் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தியிருப்பாங்க. பட் அப்படி எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அந்த மிடில் ஏஜில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே லைஃப் செட்டில் ஆகும், உங்களுக்கான தகுந்த வரன் அமையும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சனி 7ஆம் வீட்டில் வந்தாலுமே கூட அந்த ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வரனே பார்க்குறாங்க உங்கள் வீட்டில், அவங்க பதில் சொல்வதற்கு கால அவகாசம் எடுத்துக்குவாங்களே ஒழிய எண்ட் ரிசல்ட்டுங்கிறது சுபமாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா மட்டத்திலையும் விசாரித்து விட்டு எங்களுக்கு இந்த இடம் தான், வேறு எந்த ஜாதகம் வந்தாலும் வேண்டான்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எண்ட் ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் வரப்போகுது. இனிஷியலாக கொஞ்சம் அப்படி டிலேஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாரே ஒழிய நீங்கள் அதை பற்றி வருத்தமே பட தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. நிச்சயம் இறுதியில் நன்மை தான் உங்களுக்கு செய்து வைக்கப் போகிறார். இதில் உடனாக கூடுதல் பலமாக உங்களுக்கு குருவுமே இடம்பெறப் போகிறார். 11ஆம் வீட்டில் அவர் வீட்டிற்கும் பொழுது லாபங்களை அதிகப்படுத்துவார் உங்களுக்கு. அதுவும் முழு சுபகிரகம் இல்லையா குரு, அது லாபங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு நல்ல வெற்றிக்கான ஒரு அமைப்பையுமே உருவாக்குவார். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான செலவினங்கள் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி நிறைய செலவுகளை உண்டாக்குவார். அது தேவைப்படக்கூடிய செலவுகளாங்கிறத மட்டும் பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. மற்றபடி பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கான மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் 70% மதிப்பெண் தரலாம். நிச்சயம் இது ஒரு மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும். உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்க போகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்த 2026 சனி என்ன செய்வார், மற்ற யாரெல்லாம் உங்களை கை தூக்கி காப்பாற்றி விட போகிறாங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தீங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி
உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய பெயரின் அடிப்படையிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் கொடுக்கறதா இருக்கேன். ஏன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லைங்க. அது இறைவன் உங்களுக்கு வகுத்த விதி. அந்த விதி சார்ந்து தான் உங்களுக்கு பலன்கள் நடக்க போகுது. அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே பார்க்குறோம். ஆனா அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லது அந்த விதியோடு அனுசரித்து நம்ம ஸ்மூத்தாக வெளியேறிடக்கூடிய ஒரு அம்சத்தை எண்கணிதம் கொடுக்குது. இப்போ உங்களுடைய விதிப்படி நீங்க காலில் கொப்பளம் வர நீங்க பாலைவனத்தில் நடக்கணும்னு ஒரு விதி இருக்குன்னு வைங்க. எண்கணிதம் உங்களுக்கு ஒரு சொகுசான வாகனத்தை தரும். பாலைவனத்தில் செல்லக்கூடிய ஒரு ஒரு ஒட்டகத்தையோ அல்லது அதில் செல்லக்கூடிய ஒரு இந்த ஜீப் சஃபாரிலாம் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ஒரு வாகனத்தை கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப எளிதாக கடந்துருவீங்க. பாலைவனத்தை கடக்கணுங்கிறது விதி, ஆனால் எளிதாக கடக்கிறீங்க இல்லையா? அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு எண்கணிதம் பரிசாக வழங்கும். அதனால தான் அது ஒரு பரிகாரமாகவே பார்த்தாங்க நம்ம முன்னோர்கள். அது எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும்? உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் தற்போது உள்ள பெயருக்குமே அந்த சின்க்ரனைசேஷன் இருந்தாதான், உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இருந்தாதான் ஒரு நல்ல லைஃப் இருக்கும். அதனால தான் நீங்கள் எல்லாருமே புலம்புறது. யூடியூப்ல வேற மாதிரி ஒன்று சொல்றாங்க, ஆனால் எனக்கு லைஃப்ல நடக்கிறது எல்லாமே நெகட்டிவா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்ததுனால தான் இந்த பதிவை நீங்க பார்க்குறீங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய பெயர் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, உங்களுடைய பெயர் உணர்த்தக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், உங்கள் லைஃப் வெற்றியை நோக்கி செல்வதற்காக தான் இப்போ அந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கார். ஸோ யாருக்கெல்லாம் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் இருக்கோ அவர்களுக்கு தான் பெயர் திருத்தமே கிடைக்கும், விதி மாற்றமே நிகழும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விஐபிங்க பார்த்தீங்க, அவங்க லைஃப்பில் பெயர் திருத்தம் நடந்து அவங்களுடைய இயற்பெயர் வேற ஒன்றா இருந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பெயர் வேற ஒன்றா இருக்கு. அதுதான் பெரிய வெற்றிகளை நம்ம யதார்த்த மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, நிறைய ஆன்மீகம் சார்ந்த வேங்கடநாதன் தான் ஸ்ரீ ராகவேந்திரரா மாறுறாரு, நரேந்திரநாதன் தான் விவேகானந்தரா மாறுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த பெயர் இருந்தப்பவும் அதே திறமை அதே ஒரு புனித தன்மையெல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த பெயர் வேற மாதிரியான ஒரு உலகத்தை அவங்களுக்கு கொடுக்குது இல்லையா, வெற்றியை கொடுக்குது இல்லையா? அது மாதிரி தான் உங்களுக்குமே அதற்கான நேரம் வந்திருக்கு. அதை பற்றி புரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. யாருக்கெல்லாம் வியாபாரம் இருக்கோ அவங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது உங்களுக்கு பொருந்திருக்கா பொருந்தலையா, உங்கள் பிறந்த தேதியின் அம்சம் என்ன, இதை பற்றின தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். அது உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்கவில்லை என்றால் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படிங்கிற என்னுடைய கட்டண சேவை பற்றியும் நான் சொல்வதாக இருக்கேன். நான் சொல்லி அனுப்பக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் உங்களுக்கு ஒத்து வந்தால் மட்டும், அது உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மட்டும் நீங்கள் என்னுடைய மற்ற சேவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யாரெல்லாம் பிறந்த குழந்தை உங்க வீட்டில் இருக்கோ, குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், ஒருவேளை அந்த குழந்தைக்கு நீங்க நேம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பெயரோட எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அந்த குழந்தைக்கான டீட்டெயில் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.